சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். ஒரு விஷயம் பார்க்கும்போது காசால இருக்கக்கூடிய போராளிகள் கடுமையான ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அமெரிக்கா இஸ்ரேலுக்குள்ளேயும் சரி யுஏஇக்குள்ளேயும் சரி ஈரான் அட்டாக் பண்றதுக்காகவும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான சில ஏற்பாடுகளை இப்ப பண்ணிட்டாங்க. மறுபக்கம் பார்த்தா ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, அரபு நாடுகளுக்கெல்லாம் ஒரு பெரும் எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் தான் ஒரு 3 முக்கியமான செய்திகள். அப்படி நம்ம ஒரு தொகுப்பா பார்த்துடலாம். முதல்ல நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்துட்டா ஈரான் இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம நேத்து தான் சொன்னோம், அரபு நாடுகள் இப்போது என்ன பண்ணியிருக்காங்க, லெட்டர் எழுதியிருக்காங்க அமெரிக்காவுக்கு, நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஈரானை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த லெட்டருங்கிறது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம். ஆனா நம்ம நேத்து ஒரு விஷயம் சொன்னது என்னன்னா, ஈரானுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்க உங்களை சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அரபு நாடுகள்லாம் சொல்லியிருந்தாங்க பெசக்சியன் அவர்கள்ட்ட. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை அமெரிக்கா அட்டாக் பண்ணா இந்த தடவை சவுதி பார்த்துட்டு இருக்காது, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்லாம் சொல்லியிருந்தாங்க. சவுதி வருதுனாவே கூட யுஏஇ, கத்தாரு, பஹ்ரைனு இவங்க எல்லாருமே வந்துருவாங்கன்னு அர்த்தம். இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இன்னைக்கு ஈரான் பார்த்தா அவங்க என்ன சொல்லியும் நம்பாம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திட்டிருக்காங்க. இப்ப யுஏஇ, பஹ்ரைனு, கத்தாரு, சவுதி, இன்னும் அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு 4-5 நாடுகள் தான். அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அவங்களுடைய வான்பரப்பை கொடுத்துட்டு இருக்காங்கிறதுனால நீங்க உங்களுடைய வான்பரப்பை கொடுக்கவே கூடாது. உங்களுடைய வான்பரப்பை மட்டும் அவங்க பயன்படுத்திட்டாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவங்கள நாங்க அடிக்க மாட்டோம், உங்களை தான் அடிப்போம். உங்களை அடிப்போம்னா கத்தாருக்குள்ள இருக்கிற, அதே மாதிரி சவுதிக்குள்ள இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸ் அடிப்போம்னு கிடையாது. நேரடியா உங்க பேஸவே நாங்க அடிப்போம். உங்களுடைய நாட்டுக்கு சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயத்த நாங்க அட்டாக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நாங்க அவங்களுக்கே பதிலடி கொடுப்போம்னு சொல்லிட்டு ஈரான் இன்னைக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. ஏன் இப்படி கொடுத்திருக்காங்க? அதான் சவுதி சொல்லிட்டாங்களே, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் ஏன் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா, ஈரானுக்கு தகவல் கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு பக்கமாக வெளிப்புறமாகத்தான் இந்த சவுதி ஆகட்டும், யுஏஇ, பஹ்ரைன் ஆகட்டும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாங்க ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்கிறோம், ஈரானை அடிக்க கூடாது, நாங்க ஈரானை அடிக்கிறதுக்கு வான்பரப்ப தரமாட்டோம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு ஈரானுக்கு நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நாங்க சமாதானமா போறோம், நடுநிலையா போறோம், எங்களது யாரும் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டே இருந்துதான் சவுதியும் யுஏஇ, பஹ்ரைன்ல என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்காக்கு அவங்களுடைய வான்பரப்பை கொடுத்திருந்தாங்க. முதல் தடவை இஸ்ரேல் ஈரான் அட்டாக் பண்ணும்போது கூட அந்த ஒரு வேலை நடந்துருச்சு. அப்ப இவங்களை நம்புறதுக்கு ஈரான் இப்போது தயாரா இல்லைங்கிறது தெரியுது. அப்ப மறைமுகமான நிறைய வேலைகளை இந்த சவுதி, யுஏஇ, பஹ்ரைன்ல செஞ்சுட்டு இருக்காங்க. செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தகவல் தான், நீங்க சும்மா பேச்சுக்கொசரம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும், இந்த வேலையை நீங்க பண்ணீங்கன்னா முதல்ல நீங்க தான் அடி வாங்க போறீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் ஈரான் விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதை பல தடவை சொல்லியிருக்காங்க, நீங்க கொடுக்க கூடாதுன்ட்டு. ஆனா சவுதி நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் சொன்னதுக்கு பிறகு கூட இவங்களுடைய திருட்டு வேலைகள்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இன்னைக்கு ஈரான் பகிரங்கமாக ஒரு பெரிய ஒரு போல்டான வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. அப்ப ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த அரபு நாடுகளை எல்லாம் நல்லா எச்சரிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நெருங்கிருச்சு, கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு அமெரிக்கா ஈரான் அட்டாக் பண்ண போறது அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு. ஏன்னா அமெரிக்காவுடைய ரொம்ப முக்கியமான சரக்கு விமானம், இந்த போர் எல்லாம் நடத்த போறாங்கன்னா அதுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு இறக்குவாங்க பாருங்க, அந்த சரக்கு விமானம் இதோட 3வது தடவையாகவும் வந்துட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. ஒண்ணு யுஏஇயுடைய பேஸுக்கு வந்துட்டு போகுது. ஏன்னா யுஏஇல தான் கொண்டு இறக்கி வச்சுட்டு இருக்காங்க அங்கிருந்து அட்டாக் பண்றதுக்கு. ஆனா கேட்டா யுஏஇ என்ன சொல்றாங்க, நாங்க அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருந்தாலும் யுஏஇயுடைய பேஸுக்கு 3வது தடவையா வந்துட்டு போயிருக்குது அப்படிங்கக்கூடிய தகவல் தெரிஞ்சிருக்கு. இன்னும் பார்க்கும்போது சைப்ரஸ்லயும் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்பப்ப இறக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே அமெரிக்கா பக்காவா செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட தாக்குதல் நெருங்கிருச்சு அப்படிங்கறதுக்கான சமிக்கைகள் தான் வெளியே வந்துட்டு இருக்கு. ரொம்ப ஒன்னும் நாட்கள் இல்ல ஈரான் அட்டாக் பண்றதுக்குங்க கூடிய அளவுக்கு நிலைமை ரொம்ப நெருங்கி போயிருக்கு. பார்க்கலாம், பொறுத்திருந்து. ஈரானுக்கு பயந்து இந்த தடவை அமெரிக்கா விடுற மாதிரி தெரியல. கண்டிப்பா அட்டாக் பண்ணி பார்த்துட்டு நம்ம என்ன நடக்குதுன்னு பாத்திரலாம். ஏன்னா மத்தவங்க எல்லாரும் ஓரளவுக்கு சைலண்ட் ஆயிட்டாங்க. இனி இருக்கிறதே ஏமனும் ஈரானு மட்டும்தான். இப்ப ஏமனையும் ரொம்பவே தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பதிலுக்கு ஏமன் தாக்குறாங்கிறது உண்மைதான். ஆனா ஏமன்ல இருக்கக்கூடிய பொதுமக்களையே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுக்கு பிறகு நிறைய பார்க்கும்போது அங்க சூழ்நிலைகள் கொஞ்சம் என்ன ஆயிட்டு இருக்குன்னா நெருக்கடியா போயிட்டு இருக்கு. லெபனான்ல எப்ப போர் ஒரு முடிவு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா
பொதுமக்களை அட்டாக் பண்ணதுக்கு பிறகும் தலைவர்களை அட்டாக் பண்ணதுக்கு பிறகும் தான். அந்த மாதிரி தான் இப்ப என்ன பண்றாங்கன்னா ஏமன்ல பொதுமக்கள் தலைவர்கள் 2 பேத்தையுமே குறி வைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல ஆயுதம் இருக்குது, எந்த இடத்துல தலைவர்கள் இருக்கிறாங்கன்னு தகவல் தெரியாதனால இப்போதைக்கு பொதுமக்களை மட்டுமே வந்து ஏமன்ல குறி வச்சுட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய வளங்களை வந்து குறி வச்சுட்டு இருக்காங்க. நேத்து நம்ம சொன்னோம் ஒரு எண்ணெய் சம்பந்தமான இடத்தை வந்து குறி வச்சாங்கன்னு. இன்னைக்கு மறுபடியும் மேலதிகமாக கரண்ட் சம்பந்தமான விஷயத்த வந்து குறி வச்சிருக்காங்கன்னு தகவல் வருது. இதையெல்லாம் தொடர்ச்சியா வந்து என்ன பண்றாங்க, தாக்குனாங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்ன ஆயிரும்னா அவங்களுடைய வலிமைகள் எல்லாம் கொஞ்சம் ஆட்டம் கண்டுரும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பின்வாங்குற அளவுக்கான நிலைமை வந்துடும் சொல்லிட்டு தான் அமெரிக்கா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இதுதான் ஈரான் அட்டாக் பண்றதுக்கு சரியான டைம்னு சொல்லிட்டு தான் எல்லா வேலையும் கிட்டத்தட்ட நெருங்கி போயிட்டு இருக்குது. உளவு தகவல் பார்க்கக்கூடிய முக்கியமான விமானங்கள் இதையெல்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கப்பல்கள்னு சொல்லிட்டு மத்திய கிழக்குலயே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு பரபரப்பான விஷயங்கள் தான் போய் கொண்டிருக்குது. எல்லாம் சவுதிக்கு தெரியும். தகவல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் வந்து அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. அமெரிக்கா கூப்பிட்டு சவுதி யுஏஇ சொல்லிடுவாங்க. இருந்தாலும் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இவங்க அதை வந்து சொல்ல மாட்டாங்க ஈரானுக்கு. அதனாலதான் ஈரான் வந்து ஆரம்பத்திலேயே வந்து இப்படி ஒரு வார்னிங்க கொடுத்து வச்சிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் ஈரானுடைய நிலைமை இப்படி இருந்தா அப்படியே நம்ம வந்து எங்க உள்ள போலாம்னா இஸ்ரேலுக்குள்ள போனாலும் அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இன்னைக்கு மறுபடியும் மேலதிகமாக தாட் சிஸ்டத்தை கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். யுஏஇல எப்படி வந்து போருக்கான ஒரு ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு வந்து இறக்குறாங்களோ அதே மாதிரி அங்கேயும் வந்து தாடு கிடையாது, தாடுக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் அங்க கொண்டு போய் இறக்கியிருக்காங்க. இஸ்ரேல்ல வந்து தாட் சிஸ்டத்தையே கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. ஒரு 4-5 வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே 2ல ஒரு 3 கொடுத்தாங்க தாட் சிஸ்டம். அப்ப வந்து சொல்லும் போது கம்மியா தான் இருந்துச்சுங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அமெரிக்காட்ட அதிகமான தாட் சிஸ்டம் இருக்குது. இன்னைக்கு ஒரு 4-5 தாட் சிஸ்டத்தை கொண்டு வந்து இறக்கி இருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஈரானை நம்ம அட்டாக் பண்ண போறோம், திருப்பி ஈரான் என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேல தான் அட்டாக் பண்ண போறாங்க, அதனால நம்ம தடுக்கிறதுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இது வந்து பரபரப்பா வந்து நெருங்கி போயிட்டு இருக்குன்ட்டு. ஏன்னா இவங்க வந்து அட்டாக் பண்றதுக்கெல்லாம் தயாரா இல்லாட்டினா இஸ்ரேல்ல மறுபடியும் தாட் சிஸ்டத்தை கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களை அடிச்சிட்டு இருக்கக்கூடிய லெபனான் கூட இப்ப சைலண்டா இருக்கிறதுனால பெருசா இவங்களுக்கு தாட் சிஸ்டம்ல தேவைப்படாது. ஏற்கனவே 2ல ஒரு 3 தாட் சிஸ்டம் வந்து இஸ்ரேலுக்குள்ள இருக்கு. அதுவே வந்து போதும் தான். இன்னொன்னு சொல்லணும்னா அதுவே வேலை செய்ய மாட்டேங்குங்கிறதா உண்மை. ஏன்னா ஏமன்ல இருந்து என்ன பண்ணாங்கன்னா அட்டாக் பண்ணா பேலிஸ்டிக் மிசைல் எல்லாம் வந்து இந்த தாட் சிஸ்டமே தடுக்கிறதே கிடையாது. தடுக்கிறதே இந்த சவுதி தான் நடுவில் நின்று தடுத்துட்டு இருக்காங்களோ தவிர இஸ்ரேலுடைய தாட் சிஸ்டம்லாம் வந்து தடுக்கிறது கிடையாது. அந்த நிலைமையில தான் இருக்கு. இருந்தாலும் மேலதிகமா ஒரு 4 தாட் சிஸ்டம்லாம் கொடுக்குறாங்கன்னா ஈரானுக்கு பயந்துட்டு தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரியுது. அதனாலதான் ரொம்ப வந்து கிட்டத்தட்ட வந்து தாக்குதல் நெருங்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்றோம். இப்படி ஒரு விஷயமா இந்த பக்கம் வந்து இஸ்ரேல் முடிச்சிட்டா அப்படின்னு நம்ம காசாக்குள்ள போயிடலாம். காசாக்குள்ள தரைவழி தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சு. சுஜாயியா பகுதியில வந்து என்ன இருக்குன்னா வந்து இஸ்ரேல் ராணுவம் நேற்று வந்து உள்ள வந்த போது ஒரு இடத்துல வந்து முன்னேறி தான் சென்றிருக்காங்க. அந்த இடத்துலதான் ஒரு மெர்குவாவை வந்து தாக்கியிருக்காங்க. அதுல இருந்து 5 பேர் வந்து இறந்திருக்காங்க. அது போக வந்து அந்த இடத்துல கடுமையான சண்டை வந்து நேற்று நடந்திருக்குது. இதெல்லாம் இல்லாம சுஜாயியா பகுதிங்கிறது நார்த் காசா, அங்க மட்டும் இல்லாம என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கு காசாவுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பகுதிக்கு அந்த அஸ்கலான் பகுதி, இன்னும் வந்து அங்க ஒரு 4-5 பகுதிகள் சொல்லுவாங்க, அந்த இடத்துக்குலாம் கடுமையான வான் தாக்குதலை காசாவுடைய போராளிகள் செஞ்சிருக்காங்க. இந்த தடவை வந்து அவங்களும் வந்து பார்த்தாங்க சமாதானத்துக்கே வந்து வழி இல்லாம போயிட்டு இருக்குது, நாம மட்டும் எதுக்கு பொறுத்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு தரைவழி தாக்குதலையும் பதிலடி கொடுத்துட்டு வான் தாக்குதலையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேலை நோக்கி செஞ்சிருக்காங்க. அப்படின்னா வந்து ஈரானை அட்டாக் பண்றதுக்கு ஒரு பக்கம் வந்து அமெரிக்கா வந்து யுஏஇ டீம் சரி, அதுக்கப்புறம் இஸ்ரேலையும் சரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. மறுபக்கம் வந்து பார்க்கும்போது காசால இருந்து பார்த்தாங்க இவங்க சமாதானத்துக்கே வரப்போறது இல்ல, அடுத்த கட்டத்தை நோக்கி தான் போர் நகருதுன்னு தெரிஞ்சுட்டு அவங்களும் தாக்குதலை வந்து இப்போது மெர்கவாக்களை அடிக்கிறது, வான் தாக்குதலை பண்றது, துப்பாக்கி சூடு நடத்துறதுன்னு சொல்லிட்டு நேத்தெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தா கலவையான சண்டைகளாக வந்து நிறைய இடத்துல போயிருக்கு. போர் கிட்டத்தட்ட வந்து ஆரம்பிச்சு ஒரு 15 நாள்ல இருக்கும். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா காசால இருக்கக்கூடிய போராளிகள் பெருசா எந்த ஒரு அட்டாக்கும் பண்ணல. சும்மா வந்து தகவல் வந்துட்டு இருந்த விஷயமே என்னன்னா 1-2 தாக்குதல் பண்ணாங்க இஸ்ரேலுக்கு மேல. ஆனா அதுக்கு மீறி அவங்க சொல்றது என்னன்னா நாங்க சமாதானத்தை கடைபிடிக்கதான் ஆசைப்படுறோம், பேச்சுவார்த்தைக்கு வாங்க, நீங்க இன்னியும் வந்து எங்கள்ட்ட இருந்து பிணைக்கைதிகளை வந்து பத்திரமா வாங்கிட முடியும்னு நினைக்காதீங்க, பேச்சுவார்த்தைக்கு வந்தாதான் நாங்க கொடுப்போம், இனிமேல் நீங்க அட்டாக் பண்ணா கூட நாங்க பிணைக்கைதியை கொண்டு போய் ஒளிச்சலா வைக்க மாட்டோம், விட்டுருவோம், செத்தா செத்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டுலாம் வந்து மிரட்டினாங்க. ஆனா பெரிய தாக்குதல்கள் பண்ணாம இருந்தாங்க. இப்பதான் வந்து ஒரு 2-3 வகையான தாக்குதல்களை ஒரே நாள்ல முன்னெடுத்திருக்காங்க. அப்ப மறுபடியும் காசாவிலையும் போர் அப்படிங்கிறது வந்து சூடு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் போரெல்லாம் என்ன ஆகுது, மறுபடியும் எச்சாயிட்டு தான் இருக்கு, எங்கேயுமே ஓயில புதுசா ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை லெபனானுக்கு பதில் ஏமனையும் ஈரானையும் புடிச்சு தொங்கிட்டு இருக்காங்க.
இன்னும் மேலதிகமான தகவல்கள்லாம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம்.